السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த சூறாவை ஓதுவோம். இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமான சிறப்புகளை நமக்கு வழங்குகின்றான். அதில் 5 மிக முக்கியமான சிறப்புகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஜும்ஆவுடைய நாளிலே இருக்கின்றோம். ஷவ்வாலினுடைய மாதம் ஜும்ஆவுடைய நாள். இந்த ஜும்ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, இந்த ஜும்ஆவுடைய நாள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் மிகச்சிறந்த நாள் என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாட்களிலே சிறந்த நாள் இந்த ஜும்ஆவுடைய நாள். அதே போன்று இன்னும் ஏராளமான சிறப்புகள் இந்த ஜும்ஆவுடைய நாளுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் கூறுவோம். நாம் கூறக்கூடிய ஸலவாத்துக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுவதாக ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், அதாவது நானும் என்னுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுகின்றோம். மனிதர்களே, நீங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுவோம். நாம் ஒரு தடவை ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 10 தடவை நம் மீது அருள் செய்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் 100 தடவை ஸலவாத் கூறினால் அல்லாஹ் 1000 தடவை நம் மீது அருள் செய்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் முக்கியமான ஒரு நாள் தான் இந்த ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஜும்ஆவுடைய நாள் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்று. இன்னும் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது 2 ஜும்ஆவுக்கு இடையில் இருக்கின்ற அந்த நேரம் என்று. ஆனால் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால் அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட அந்த இறுதி நேரம், அந்த நாளினுடைய இறுதி நேரம், இந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். எதுவாக இருந்தாலும் நாம் எல்லா நேரத்திலும் நாம் அல்லாஹ்விடம் கையேந்துவோம். ஏதோ ஒரு நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்டால் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாள் வந்தால் ஓதப்பட வேண்டிய ஒரு சூரா இருக்கின்றது. அதுதான் சூரத்துல் கஹஃப். இந்த சூரத்துல் கஹ்ஃபிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள்.
இந்த சூரத்துல் கஹ்ஃபை நாம் ஜும்ஆவுடைய நாளில் ஓதினால் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. அதில் 5 விதமான சிறப்புகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இந்த சூரத்துல் கஹ்ஃப் இருக்கின்றதே, இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் அந்த குகைவாசி இளைஞர்களினுடைய வரலாறை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த குகைவாசி இளைஞர்கள் எவ்வாறு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், அந்த குகைவாசி இளைஞர்களுக்கு அல்லாஹ் எவ்வாறு உதவி செய்தான், அல்லாஹ் அதனை குறிப்பிடுகின்றான். அந்த குகைவாசி இளைஞர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மதௌ வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மதௌ வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. இந்த துஆவை தான் அந்த குகைவாசி இளைஞர்கள் ஓதினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த இளைஞர்களை அல்லாஹ் பல வருடம் 300க்கும் மேற்பட்ட வருடங்கள் அல்லாஹ் அந்த புகையினுள் உறங்க வைத்தான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் யக்கீனோடு ஹுலாசோடு இவ்வாறான துஆக்களை ஓதினால் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய எல்லா காரியங்களையும் அவன் சீராக்கி தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் இந்த சூரத்துல் கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்களையும் மனனம் செய்கின்றார்களோ, பெரும் குழப்பவாதியான அந்த தஜ்ஜாலை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். தஜ்ஜாலினுடைய சூழ்ச்சிகளிலிருந்து அந்த மனிதரை அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று யார் இந்த சூரத்துல் கஹ்ஃபை ஜும்ஆவுடைய நாளில் ஓதுகிறாரோ, அடுத்த ஜும்ஆவுக்கு இடையில் அதாவது 2 ஜும்ஆவுக்கு இடையில் அது அவருக்கு ஒளியாக இருக்கும். அது அவர் செய்யக்கூடிய பாவங்களை விட்டும் அல்லாஹ் அவரை தடுப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று யார் இன்னும் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறாரோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு மன அமைதியை கொடுப்பான். கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான், மன அமைதியை கொடுக்கின்றான். அதே போன்று யார் இந்த சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறாரோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். மிகவும் சிறந்த ஒரு சூரா. இந்த சூறாவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை அவன் அங்கீகரிக்கின்றான். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரத்துல் கஹ்ஃபிற்கு ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது வியாழன் மஹ்ரிபிலிருந்து வெள்ளி மஹ்ரிப் வரைக்கும் நாம் இந்த சூரத்துல் கஹ்ஃபை ஓதலாம். அது ஜும்ஆவுடைய நாளாக கருதப்படுகிறது. நாம் அதிகமாக இந்த சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவோம். இந்த சூரத்துல் கஹ்ஃபின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் பல மாற்றங்களை ஏற்படுத்துவான். இதனுடைய பொருள்களை நாம் உணர்ந்து ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே அந்த குகைவாசி இளைஞர்கள் ஓதிய அந்த துஆவையும் அந்த சம்பவத்தையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதனை படித்து பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை உண்டாக்குவான். அந்த குகைவாசி இளைஞர்கள் எவ்வாறு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே அந்த துஆவை ஓதினார்களோ, அதே போன்று நாமும் அல்லாஹ்விடத்திலே இவ்வாறான துஆக்களை ஓதுகின்ற பொழுது யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களையும் ஏற்றுக்கொள்வான். நம்முடைய துஆக்களுக்கும் அல்லாஹ் பதில் வழங்குவான். இன்று ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். அதே போன்று அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம்.